வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காத்தான்குடியில் இளந்தாய் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு, சந்தேக நபர் கைது. நச்சு போதைப் பொருட்களுடன் சிக்கிய மீன்பிடி கப்பல் 6 கைது. போர்க்குற்றம் தொடர்பாக இலங்கைக்கு எதிராக ஒன்று சேரும் உலக நாடுகள். 13வது திருத்தம் வடக்கு கிழக்குக்கு மாத்திரமல்ல ஜீவன் எடுத்துரைப்பு. நாட்டில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய வரி IMF வெளியிட்டுள்ள தகவல். மாணவர் விசா கட்டுப்பாடுகளை கடுமையாக்கும் ஆஸ்திரேலியா. மோடியின் இலங்கை வருகை தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். G7 உச்சி மாநாட்டில் வழிதவறி நடந்து போன ஜோ பைடன் இணையத்தில் பரவும் காணொளி. தொடர்பென விரிவான செய்திகள். வீடொன்றில் மகனுடன் வசித்து வந்த பெண்ணொருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்திவிட்டு சந்தேக நபர் தப்பிச் சென்றிருந்த நிலையில் காத்தான்குடி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த துப்பாக்கிச்சூடு மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை பிரிவில் உள்ள புதிய காத்தான்குடி மீன்பிடி இலாகா வீதி அகமட் லேனில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. இதன்போது வீட்டில் வசித்த இளந்தாய் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் சித்திக் சிஃபானியா வயது 32 என்பவரே காயமடைந்துள்ளதுடன் பெண்ணின் கணவர் ஆஸ்திரேலியா நாட்டில் தற்போது இருப்பதாகவும் அவர் ஒரு மௌலவி எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் காத்தான்குடி காவல்துறையினர் சம்பவ இடத்தில் உள்ள CCTV கேமராக்களையும் சோதனை செய்து சந்தேக நபரை அடையாளம் கண்டு சந்தேக நபரை மாலை 6:50 செல்வா நகர் கிழக்கில் உள்ள வீடொன்றில் வைத்து கைது செய்துள்ளனர். அத்துடன் காயமடைந்த பெண்ணின் வீட்டில் தடயவியல் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனைகளில் துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பெண் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச கடற்பகுதியில் கப்பல் ஒன்றில் 200 கோடி ரூபாய் பெறுமதியான நச்சு போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்று 6 கடற்றொழிலாளர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த தகவலை நேற்றைய தினம் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கமைய இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது மீன்பிடி கப்பலில் 4 உரப்பொதிகளில் 100 கிலோகிராமுக்கும் அதிகமான நச்சு போதைப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி கப்பல் தற்போது போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளின் விசேட பாதுகாப்பின் கீழ் காலி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. போர்க்குற்றம் புரிந்ததாக கண்டறியப்பட்ட இலங்கை இராணுவத்தின் தளபதிகளுக்கு எதிராக சர்வதேச அதிகார வரம்பிற்குட்பட்ட நாடுகள் மற்றும் சர்வதேச நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு பல நாடுகள் தற்போது இணைந்து செயற்பட்டு வருவதாக இலங்கையின் நாடாளுமன்ற குழுக்கள் தெரிவித்துள்ளது. இலங்கையின் வெளிவிவகார அமைச்சினால் வெளிநாடுகளின் குற்றச்சாட்டுகள் நிராகரிக்கப்பட்ட போதிலும் இராணுவ தலைவர்கள் மற்றும் இலங்கையின் இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஆதாரங்களை சேகரித்து வருவதாக அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூடிய தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழு தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளது. இதன்படி இலங்கை படை அதிகாரிகள் உலகின் எந்த நாட்டிலும் கைது செய்யப்படலாம் என்பதோடு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வெளிப்பொறிமுறைக்கு இலங்கையில் நடந்த போரை விடுதலை புலிகளுக்கு எதிரான போரல்ல தமிழர்களுக்கு எதிரான போர் என்று வர்ணிக்கும் திறன் உள்ளது என்றும் நாடாளுமன்ற குழுவால் விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த செயற்பாடு இலங்கை போர் வீரர்களின் சுயமரியாதைக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக உள்ளதாக ஏனைய நாடுகளின் போர் குற்றச்சாட்டுக்களை நிறுவுவதற்கு வெளிவிவகார அமைச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குழுவின் தலைவர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் ஜெனீவா மனித உரிமைகள் அமைப்பினால் கொண்டுவரப்பட்ட வெளிப்பொறிமுறையை நிராகரிப்பதற்கான தந்திரோபாயங்கள் மற்றும் சர்வதேச இராணுவ தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்க வேண்டும் எனவும் வெளிவிவகார அமைச்சிடம் குழு கேட்டுள்ளது. அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் என்பது வடக்கு மற்றும் கிழக்கில் வாழும் மக்களுக்காக மாத்திரமல்ல எனவும் அது இலங்கை மக்களுக்குரியதெனவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என வடக்குக்கு பயணம் செய்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உறுதியளித்துள்ளார். மக்கள் மத்தியில் 13வது திருத்தச் சட்டம் தொடர்பில் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல, இலங்கையில் உள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் உரியது. 13வது திருத்தம் தொடர்பில் கடந்த ஜூலை மாதம் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அறிக்கை ஒன்றை தயாரிக்க கலந்துரையாடலை நடத்தினார். ஆனால் இந்த கலந்துரையாடலில் எதிர்க்கட்சித் தலைவர் பங்கேற்கவில்லை. எனவே எதிர்க்கட்சித் தலைவரின் கூற்றில் உள்ள உண்மைத்தன்மை குறித்து சந்தேகம் எழுகின்றது என கூறியுள்ளார்.
சர்வதேச நாணய நிதியம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் குடியிருப்பு சொத்துக்களுக்கு விதிக்கப்படும் வாடகை வருமான வரியை அறிமுகப்படுத்த முன்வந்துள்ளது. இலங்கையில் அரசாங்க வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கையாக நிதியத்தினால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையுடனான கடன் வசதி திட்டத்தின் 2வது மீளாய்வின் பின்னர் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து வரி, பரிசு மற்றும் பரம்பரை வரிமுறையை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த புதிய கணக்கிடப்பட்ட வாடகை வருமான வரியை அறிமுகப்படுத்த நிதியம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சர்வதேச மாணவர்கள் ஆஸ்திரேலியாவில் மாணவர் விசாவில் கால வரையறையின்றி தங்குவதை தடுக்க அந்த நாட்டு அரசு கடுமையான நடைமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக தற்காலிக விசா வைத்திருப்பவர்கள் இனி ஆஸ்திரேலியாவில் தங்கி மாணவர் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியாது என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விதிமுறைகள் அடுத்த மாதம் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இந்த நிலையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பவர்களுக்கு மட்டுமே விசா வழங்க ஆஸ்திரேலிய அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் ஆஸ்திரேலியாவில் தங்கியிருக்கும் தற்காலிக பட்டதாரி விசா, வருகையாளர் விசா, மருத்துவ சிகிச்சை விசா, இலத்திரனியல் வருகையாளர் விசா, போக்குவரத்து விசா, தூதரக தற்காலிக விசா, தற்காலிக வேலை விசா, வீட்டு பணியாளர் தற்காலிக விசா போன்ற தற்காலிக விசாக்களை வைத்திருப்பவர்கள் மாணவர் விசாவிற்கு விண்ணப்பிக்க முடியாது என கூறப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவில் படிக்க விரும்புவோர், பார்வையாளர் விசா விண்ணப்பதாரர்கள் நாட்டிற்கு வெளியே இருந்து விண்ணப்பிக்க வேண்டும். தற்காலிக விசாவில் சர்வதேச மாணவர்கள் ஆஸ்திரேலியாவில் காலவரையின்றி தங்குவதை தடுக்கும் வகையில் அந்த நாடு இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இந்தியாவின் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதமளவில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று அதிபரின் ஆலோசகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது: இந்தியாவின் பிரதமரின் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக அதிபர் ரணில் விக்ரமசிங்க இந்தியா சென்றிருந்தார். இந்தியா என்பது எமது பெரிய அண்ணன். எனவே அந்த நாட்டுடன் நெருக்கமான உறவை பேண வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். G7 உச்சி மாநாட்டுக்காக இத்தாலி சென்றுள்ள அமெரிக்க அதிபர் கட்டுப்பாடின்றி எங்கு நடந்து செல்லும் காணொளி பேசுபொருளாகியுள்ளது. G7 கூட்டமைப்பின் 50வது உச்சி மாநாடு நேற்று முன்றும் இத்தாலியில் உள்ள அபுலியாவில் இடம்பெறுகின்றது. இந்நிலையில் இத்தாலியில் இடம்பெறும் G7 மாநாட்டுக்கு சென்றுள்ள அமெரிக்க அதிபர் குறித்த செய்திகள் இணையத்தில் வெளியாகி வருகின்றது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.